குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாருமே 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 7th ஸ்டாண்டர்டுக்கு பாஸ் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். சரியா? ஸோ இப்போ 7th ஸ்டாண்டர்ட்ல நம்ம எந்த டேர்ம்ல இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கோம். ஸோ நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல எப்படி பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சீங்களோ அது எல்லாமே இப்போ 7th ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பா அப்ளிகபிளா இருக்கும். அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாமே அடுத்து படிக்க போற 8த்துக்குமே நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா குட்டஸ்? ஸோ 6th எப்படி அட்டென்டிவா கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ, கரெக்டா கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ, அதே மாதிரி இப்பயும் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புறேன். லீவ் எல்லாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பா பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த இயரும் இன்ட்ரெஸ்டோட இன்வால்மெண்டோட கிளாஸ் அட்டன் பண்ண பாருங்க. சரியா? ஓகே குட்டஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம்? ஸ்டாண்டர்ட் 7 டேர்ம் 1. சரி, டேர்ம் 1ல ஸ்டாண்டர்ட் 7ல என்னப்பா சாப்டர் இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் பேர் என்னன்னா எண்ணியல். சரியா? எண்ணியல்னு சொல்லுவோம். இங்க கூட எழுதவா? ம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பேரு எண்ணியல். சரியா? ஸோ இந்த எண்ணியல்ல இன்னைக்கு நம்ம படிக்க போற டாபிக் எது ரிலேட்டட் அப்படின்னா, இந்த இதுல எண்ணியல்னா நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இதுல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு இன்டிஜர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? ஸோ எண்ணியல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நம்பர்ஸ்லாம் என்ன பார்க்க போறோம்? இன்டிஜர்ஸ் அப்படின்னா என்னன்றத பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நம்ம என்னென்ன பார்த்தோம்? டேர்ம் 1 படிச்சிருக்கோம். டேர்ம் 1, டேர்ம் 2ல, சரியா? அண்ட் டேர்ம் 3ல இந்த சாப்டருக்கு ரிலேட்டடான விஷயங்கள் என்னென்னலாம் படிச்சோம்? சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல மட்டும் கிடையாது, நம்ம லோயர் கிளாஸ் 5th இருந்தே படிச்சிருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள ஒரு சின்ன ரீகேப்சுலேஷன், தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மீள்பார்வைன்னு சொல்லலாம். சரியா குட்டஸ்? நம்ம என்ன படிச்சோன்றத ஒரு ரீகேப்சுலேட் பண்ணா அடுத்து நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா குட்டஸ்? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ நம்ம சிக்ஸ்த்ல என்னென்ன படிச்சோன்ற விஷயத்த ஒரு ரீகேப்சுலேட் பண்ண போறோம். ஓகே குட்டஸ். ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு நம்பர்ஸ் எழுதுறேன். அதை எங்க யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோன்றதும் சேர்த்து தெரிஞ்சுக்கோ. 1, 2, 3, 4 இட் கோஸ் ஆன். சரியா? சோ இந்த 1, 2, 3 அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, இதுக்கு நம்ம ஏற்கனவே பேர் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? இதற்கு பேர் என்ன அப்படின்னா இயல் எண்கள். சரியா? இயல் எண்கள்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரி. சோ இந்த நேச்சுரல் நம்பரை நம்ம டெய்லி லைஃப்ல எங்கப்பா யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப உங்க கண்ணு முன்னாடி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். இப்ப என்கிட்ட எத்தனை பேனா இருக்கு அப்படின்னா, நீங்க பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க? டீச்சர், மார்க்கர் 3 மார்க்கர் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கண்ணுல பட்ட இது. இந்த 3ல எது வேணாலும் கூட எடுத்துக்கோங்க. கண்ணு முன்னாடி இருக்கிறத எண்ண முடியுமா? எஸ், வி கேன் கவுண்ட் இட். இது 1, இது 2, இது 3. சரி, இப்ப 3 மார்க்கரை தவிர எக்ஸ்ட்ரா இருந்தா அதை என்ன சொல்லுவோம்? 4, 5, 6ன்னு சொல்லுவோம். அப்ப எண்ணிக்கையோட முதல் இத நம்ம என்னன்னு சொல்றோம்? 1ன்னு சொல்லி பேர் கொடுக்கிறோம். ஓகேவா? இப்ப இதே இது உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, அம்மா ஒருத்தவங்க என்ன சொல்லுவோம்? அம்மா, வீட்ல ஒரு அம்மா இருக்காங்க. அப்பா, சோ அப்பா ஒருத்தவங்க, அக்கா ஒருத்தவங்க. சரியா? இப்ப உங்கள சேர்த்துக்கிறோம். உங்க பேருக்கு பேரு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோமே. ட்ரிபிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்களேன். சோ 1 அப்படின்னா, அப்பா, அம்மா, அக்கா, நீங்க. அப்ப 1, 2, 3, 4. முதல்லோட எண்ணிக்கை என்னன்னு சொல்லுவோம்? 1ன்னு சொல்லுவோமா? சரி, அப்பாவும் அம்மாவும் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? பெரியவங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன சொல்லுவோம்? அப்பா 1, அம்மா 1ன்னு சொல்லி சொல்லும்போது பொதுவா, டேய் பெரியவங்க மொத்தம் எத்தனை பேருப்பா? அப்படின்னா இவங்க 2 பேரும். சரியா? கரெக்ட்டா? கரெக்ட்டா? தப்பா? நீங்க குட்டீஸ். உங்கள விட மூத்தவங்க தானே அக்கா. அப்ப என்ன செய்யணும்னா, பெரியவங்க அப்படின்னா உங்க ஏஜ்ல மூத்தவங்க யாரெல்லாம் அப்படின்னா இந்த 3 பேரு. அப்பா வயசுல மூத்தவங்க, அம்மாவும் மூத்தவங்களா இருப்பாங்க, அக்காவும் மூத்தவங்கள. யாரோட? உங்கள விட மூத்தவங்களா இருப்பாங்க. சோ பொதுவா எண்ணிக்கைகள் எப்பயுமே, டேய் உன் பேக்ல வந்து நோட் புக்ஸ் இருக்கு. இப்ப உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு? தமிழ் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கா? அடுத்து மேத்ஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கா? சயின்ஸ்,
அடுத்து சோசியல் ஸ்டடீஸ் இருக்கா? இப்ப மொத்தம் எத்தனைப்பா சப்ஜெக்ட் இருக்குன்னா, இருக்கிற தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? 1ன்னு எண்ணிக்கையில சொல்றோம். 1, 2, 3, 4, 5. அப்ப மொத்தம் உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு குட்டஸ்ன்னு சொன்னா 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லுவோம். புரியுதா? சோ அதத்தான் இங்க நம்ம சொல்றோம். சோ நேச்சுரல் நம்பர்னா என்ன சொல்லுவோம்? எண்ணிக்கை எப்பயுமே இட் மஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் 1. 1, 2, 3 இட் கோஸ் ஆன். சோ குட்டீஸ் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த கமாக்கு அப்புறம் எத்தனை டாட் வைக்கணும் அப்படின்னா, என் நோட் புக் இதுதான் டீச்சர். இந்த நோட் புக்ல நான் குட்டியூண்டா எழுதிய 1, 2, 3க்கு அப்புறம் இவ்ளோ ஸ்பேஸ் இருக்குன்னா, இப்படியே புள்ளி வச்சு நம்ம என்ன செய்ய போறது கிடையாது. புள்ளி வச்சு கோலம் எதுவும் போட போறது கிடையாது. இல்ல டீச்சர் என் நோட்ல இடமே இல்ல டீச்சர். இவ்வளவுதான் டீச்சர் நான் என் நோட்டோட சைஸே அப்படின்னா, இதோட நிப்பாட்டக்கூடாது. ஓகேவா? சோ இதோட நிப்பாட்டக்கூடாது. இதுக்கு காரணம் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிப்போம். ஓகேவா? சோ எத்தனை புள்ளிகள் இருக்கு அப்படின்னா 1, 2, 3. சோ ஃபர்ஸ்ட் புள்ளிக்கு பேர் என்னன்னா இன்னும், செகண்ட் புள்ளிக்கு பேர் என்னன்னா மற்றும், அந்த தேர்ட் புள்ளிக்கு பேர் என்ன பல. இது என்ன டீச்சர் இன்னும் மற்றும் பல அப்படின்னா, இப்ப உங்க வெக்கேஷன் லீவ் போனீங்கல்ல, சம்மர் வெக்கேஷன் லீவ் போனீங்களா? அப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க கால் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி, டேய் எப்படிப்பா இந்த லீவ என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க கோயிலுக்கு, மூவிக்கு, என்னது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு ஒவ்வொரு இடமா போயிருப்பீங்கல்ல. அப்ப ஒரு ஃபோன்ல நீங்க பேசும்போது, மூவிக்கு போனேன், கோயிலுக்கு போனேன், படிச்சேன், ஏன் சம்மர் கிளாஸ் கூட அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் சொல்லும்போது, ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் கழிச்சு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏய் உன்கிட்ட நான் நெறைய சொல்லணும்னு நெனைக்கிறேன்ப்பா. பட் டைம் கம்மியா இருக்கு. நான் இன்னொரு நாள் கூட நான் பேசும்போது நேர்ல பார்த்து பேசும்போது சொல்றேன்னு சொல்லுவோம்ல. அப்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஐ தாட் ஆஃப் ஷேரிங் சோ மெனி திங்ஸ் வித் யூ அப்படின்னு சொல்லுவோமா? ஐ தாட் ஆஃப் ஷேரிங் சோ மெனி திங்ஸ் வித் யூன்னா என்ன அர்த்தம்? இன்னும் நெறைய விஷயங்கள் உன்ட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். அடுத்து நம்ம பார்த்து பேசும்போது சொல்லுவோம்ல. அந்த மாரி. அப்ப டாட்டுக்கு பேர் என்ன? இன்னும். 2வது டாட்டுக்கு பேர் என்ன? மற்றும். இந்த 3வது டாட்டுக்கு பேர் என்ன குட்டீஸ்? அப்படின்னா பல. ஸ்டில், இட்ஸ், கோஸ் ஆன். சரியாம்மா? தமிழ்ல ஸ்டில், இன்னும், மற்றும், பலன்னு சொன்னோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஸ்டில், இட்ஸ், கோஸ் ஆன். ஓகேவா குட்டீஸ்? இந்த 3 டாட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. நேச்சுரல் நம்பர்லாம் என்னன்னு பார்த்தாச்சுப்பா. அடுத்து நம்ம என்ன நம்பர் பார்ப்போம்? 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. சரியா? சோ இந்த நம்பருக்கு என்னப்பா பார்த்தோம்? ஏதாவது சொல்லுங்க. முழு எண்கள் சொல்லுவோமா? தமிழ்ல முழு எண்கள் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? சரி. இந்த ஹோல் நம்பர்ஸ்க்கும், இந்த நேச்சுரல் நம்பருக்கும் என்னப்பா வித்தியாசம்னா, இங்க புதுசா ஒரு 0. இங்க ஒரு 0ன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். சரி. இப்ப இதையும் சொல்றேன். 0ன்றத இப்ப நம்ம எங்கப்பா டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க பிடி பீரியட்ல இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு என்ன பீரியடு? பிடி பீரியட். சோ இந்த பிடி பீரியட்ல கிளாஸ்ல எத்தனை பேரெல்லாம் இருப்பாங்கன்னா, யாருமே இருக்க மாட்டோமா? எல்லாரும் எங்க இருப்போம் பிடி பீரியட்னா? கிரவுண்ட்ல இருக்க தான் ஆசைப்படுவோம். சரியா? சோ, அப்ப பிடி பீரியட்ல டீச்சர் கிளாஸ்ல ஒருத்தன் கூட இல்ல அப்படின்னு சொல்லுவோமா? ஏன்பா அப்படின்னு கேட்டா, இது பிடி பீரியட் டீச்சர். சோ எல்லாரும் எங்க இருப்பாங்க? கிரவுண்ட்ல இருப்பாங்கன்னு சொல்லுவோம். அப்ப ஒருத்தர் கூட இல்ல. அப்ப ஒண்ணுமே இல்லன்ற மதிப்ப என்னன்ற சிம்பல்ல யூஸ் பண்ணுவோம்? 0. சரி. இந்த 0வ கண்டுபிடிச்சது யாரு? ஞாபகம் இருக்கா? நான் லாஸ்ட் டைமே கேட்டிருந்தேன். 6ல கேட்டிருந்தேன். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தடவ சான்ஸ் குடுக்குறேன். முடிஞ்சா ஞாபகம் வச்சு கண்டுபிடிங்க. இந்த 0வ கண்டுபிடிச்சவங்க யாரு என்னன்றத யோசிச்சு சொல்லுங்க. சோ தெரிஞ்சீங்கன்னா நீங்க ரொம்ப எப்படி சொல்றது? பெருமைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். சரியா குட்டு? சரி. அப்ப 1, 2, 3, 4 இட் கோஸ் ஆன் அப்படின்னா, இத என்னன்னு சொல்லுவோம்? இயலெண்கள். இதுக்கு முடிவு இருக்கா அப்படின்னா, இட் கோஸ் ஆன்னால என்ன அர்த்தம்? முடிவிலி. அப்ப ஹையர் கிளாஸ்ல இந்த சிம்பல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. சரியாம்மா? அடுத்து ஹோல் நம்பர்ஸ்னா என்ன சொல்லுவோம்? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர். இந்த நேச்சுரல் நம்பரோட எல்லா கலெக்ஷனும் இங்க வரணும். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் இன்க்ளூடிங் 0 இஸ் கால்டு ஹோல் நம்பர். ஓகேவா? புரியுதா? நான் திருப்பி சொல்றேன். நேச்சுரல் நம்பர்னா என்னன்னா, the counting of number must begins with 1. அப்ப 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம்ப்பா. 1, 2, 3ன்னு சொல்லுவோம். சரியா? சோ அதத்தான் என்னன்னு சொல்றோம்? இயலெண்கள். இங்கிலீஷ்ல நேச்சுரல் நம்பர்ன்னு சொன்னோம். அப்ப இதுக்கு பேர் என்னப்பா டீச்சர்? நீங்க இப்பதான் சொன்னீங்க. இந்த எல்லா கலெக்ஷனும் தான் இங்க எழுதியிருக்கீங்க. இப்ப இதுக்கு பேர் என்னன்னா, set of all natural numbers. Yes, including 0. So, set of all natural numbers, including 0க்கு பேர் என்னன்னா, whole numbers. சரியா? தமிழ்ல முழு எண்கள்னு சொல்லி பார்த்தோம். புரிஞ்சிருக்கா? சோ இப்ப நீங்க படிக்கிற விஷயங்கள் எதுவுமே புதுசு கிடையாது குட்டீஸ். ஆல்ரெடி நம்ம படிச்ச விஷயங்கள ஜஸ்ட் நம்ம மீள்பார்வை, ரீகேப்சுலேட் தான் பண்றோம் என்னென்ன படிச்சோம்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்து போலாமா? சரி.
சோ இதுல உங்களுக்கு தெரியும் நேச்சுரல் நம்பரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னா என்ன. சோ அதனாலதான் என்னன்றதால ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். அடுத்து ஹோல் நம்பரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னப்பா அப்படின்னா நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஹோல் நம்பரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் W. நேச்சுரல் நம்பரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் N. அப்ப ஹோல் நம்பருக்கு Wன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? இன்டிஜர்ஸ். சரியா? சோ இன்டிஜர்ஸ் என்னன்றதை நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க குட்டர்ஸ். நீங்க வந்து புதுசா எதுவும் படிக்க போறதில்ல. 6th என்னென்ன டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3ல படிச்ச விஷயங்களை உங்களுக்கு ரீகேப்சுலேட் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பண்றேன். சோ இன்டிஜர்ஸோட முதல் லெட்டர் என்ன அப்படின்னா ஐ. கரெக்ட். சோ ஐ போட்டாச்சு. சோ இன்டிஜர்ஸ் என்னன்னு படிச்சோம் ஞாபகம் இருக்கா? ரெப்ரசன்டேஷன் ஐன்னு சொல்லி படிச்சோம். இது எப்படிப்பா எழுதியிருக்கோம் அப்படின்னா ஒரு நம்பர் லைன்ல உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். சோ இங்க 0 1 2 3 இந்த பக்கம் போக போக வலது பக்கம் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இடது பக்கம் வரும்போது என்னன்னா -1 -2 -3 இட் கோஸ் ஆன். அப்ப இது என்னப்பா சொல்லுவோம்? இப்பதான் சொன்னோம் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி 1 2 3 4 அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் சொன்னோமா? ஞாபகம் இருக்கா? இந்த பக்கம் -1 -2னா இதோட எதிர்ப்பத நம்பர். சரியா? பிளஸுக்கு ஆப்போசிட் மைனஸ். கரெக்டா? +2க்கு ஆப்போசிட் -2, +3க்கு ஆப்போசிட் -3. இதெல்லாம் எப்படி நம்ம நம்பர் லைன்ல படிக்கணும்னு சொல்லி எல்லா விஷயங்களும் நம்ம 6thலயே படிச்சிருக்கோம். ஸோ இன்டிஜர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க யோசிச்சு வைங்க. நான் சொல்ற கீ பாயிண்ட் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா நம்ம யோசிப்போம். ஒரு செகண்ட் டைம் கொடுக்குறேன். அந்த நான் என்னன்னு சொல்றேன். சரியா? சோ ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நான் இப்ப சொல்றேன். இது என்ன சொல்லலாம்னா செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ். சரியாம்மா? ரைட் சைடு. ஏன்னா வலது பக்கம் போக 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 நம்ம வேல்யூ வந்து கூடிக்கிட்டே இருக்கும். சரி, இடது பக்கம் போக போக என்னப்பா இருக்கும்? வேல்யூஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்கா? செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ். இங்க செட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸ். சரியா? சோ இந்த நம்பர் லைன இந்த வந்து என் கோட வந்து நான் எப்படி புரிய வைக்கிறேன்? செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0. சோ இன்க்ளூடிங் 0. இந்த 0வை எடுத்துக்கிறோம். சொல்றது புரியுதா? சோ அப்ப இன்டிஜர்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0. சரிப்பா. இப்ப இத பத்தி படிச்சாச்சு. இது எப்படிப்பா எழுதலாம்? இவ்ளோ வந்து ஸ்பேஸ் தேவையா? இந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் போட்டு மாத்தி 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 எழுதுறதுக்கு இப்ப +1க்கு எதிர்ப்பதம் என்ன சொன்னா -1. சோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவ்ளோ லென்த்தியா எழுதுனா நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும்ல. சோ அப்ப 0 இந்த பக்கம் வலது பக்கம் போக போக என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? 0 போட்டோம். இங்க 0 இங்க 1 இங்க 2 இப்படி போச்சு. லெஃப்ட் சைட் -1 -2 இப்படி போச்சா? ஞாபகம் இருக்கா குட்டஸ்? சோ +1 -1. சோ +r-1. அடுத்து +2 -2 +r-2. அடுத்து +3 -3 +r-3ன்னு சொல்லி எழுதுவோமா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வர சான்சஸ் இருக்கு. டீச்சர் இங்க 0க்கு என்ன டீச்சர் சைனு அப்படின்னு கேட்பீங்க. சோ 0க்கு வந்து என்னன்னா குறி கிடையாது. சோ இந்த பாசிட்டிவ்லயும் சேராது, நெகட்டிவ்லயும் சேராது. சொல்றது புரியுதா? 0 வந்து ஜஸ்ட் ஒரு மூலியன். மூலியன்னா முழுக்களா? இந்த பேர் வேற சொல்லணும்ல. இதுக்கு முழுக்கள் அப்படின்னு சொல்லி பேரு குட்டஸ். இண்டிஜஸ்னா தமிழ்ல சொல்லிடுறேன். முழுக்கள்னு சொல்லி பேரு. ஓகேவா? அப்ப 0வோட இந்த நம்பர் 0வோட குறி என்னன்னா விச் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் என்ன சொல்லுவோம்னா நார் நெகட்டிவ்னு சொல்லுவோம். சோ 0 என்னன்னு சொல்லுவோம்? வெறும் இண்டிஜர்ஸ்ன்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல சொன்னா முழுக்கள்னு சொல்லுவோம். என்ன காரணம்? இட் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் ஆர் நார் நெகட்டிவ். சோ நெய்தர் நார்ன்ற வார்த்தையோட அர்த்தம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னது பாசிட்டிவோட நம்பர்லயும் சேராது, நெகட்டிவ்ஸோட நம்பர்லயும் சேராது. சோ இதுலயும் சேராது, அதுலயும் சேராது. இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு நம்பர். சோ இந்த குரூப்போடையும் சேர மாட்டாங்க, அந்த குரூப்போடையும் சேர மாட்டாங்க. தனியா தனித்துவமா நிப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரிதான் இது. சோ 0 வந்து என்ன சைன் இருக்குன்னா விச் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ்னு சொல்லுவோம். சொல்றது புரியுதா? ஓகே. சோ இதுல
இப்போ ஒரு புது விஷயம் வந்து நம்ம புக்ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இண்டிஜஸ ஐன்னு யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, இதோட இன்னொரு சிம்பல் என்னன்னா, ஐ போடலாம் ஆர் இசட் போடலாம். என்ன காரணம்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஸ்கூல் ரிஜிஸ்டர்ல ஒரு பேர் இருக்குமா? சரியா? ரிஜிஸ்டர்ல ஒரு பேர் இருக்கும். வீட்ல செல்லமா ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்கல்ல. அப்ப அந்த 2 பேருமே உங்கள தான குட்டீஸ் மீன் பண்ணுது. வேற யாரையும் மீன் பண்ணுதா? வீட்ல ஸ்கூல் ரிஜிஸ்டர்ல உங்க பேரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு லக்ஷ்மின்னு வச்சுக்குவோமே. சோ ஸ்கூல் ரிஜிஸ்டர்ல லக்ஷ்மின்னு சொல்றாங்க. வீட்ல பாப்பா, செல்லம், அம்முக்குட்டி அப்படின்னுலாம் செல்லமா கூப்பிடுவாங்கல்ல. கேர்ல்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம். சோ தம்பி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அது மாரி இந்த இசட்டுக்கு பேரு என்ன அப்படின்னா, புதுசான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ இந்த இசட்டோட மீனிங் என்னன்னு சொல்லிர்லாமா? சொல்லலாமா? இல்ல நீங்களே சொல்றீங்களா? ஏதாவது ஐடியா இருக்கா? குட்டஸ்? இந்த இசட்டுக்கு பேரு என்னன்னா, ஜாலன். அப்படின்னா, இந்த வார்த்தை யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா, ஜெர்மனியர்கள். சோ இது என்ன வேர்டு? இட் இஸ் அ ஜெர்மன் வேர்ட். சோ அவங்க ஜெர்மன்காரவங்க தான்ப்பா கண்டுபிடிச்சாங்க. ஓகே. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னா, டூ கவுண்ட். சரியா? டூ கவுண்ட்ன்றதா இந்த வார்த்தையோட அர்த்தம். இப்ப இண்டிஜுவல்ஸோட எழுத்து என்னது? ஐ. சோ அதனால ஐன்னு யூஸ் பண்ணோம். சரியா? அதே மாரி இதுக்கு இன்னொரு பேரு இருக்குல்ல. இப்ப எப்படி உங்களுக்கு சொன்னேன். ஸ்கூல்ல ஒரு பேரு, வீட்ல ஒரு பேரு வச்சிருக்க மாரி, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குப்பா. அப்படின்னா என்னன்னா, ஜாலன். இது என்ன வார்த்தை அப்படின்னா, ஜெர்மன் வேர்ட். சோ ஜாலனோட முதல் லெட்டர் என்னம்மா? இசட். அதனால இண்டிஜர 2 எழுத்துக்களால குறிக்கலாம். ஐன்னு சொல்லலாம், இல்ல இசட்ன்னு சொல்லலாம். குட்டீஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். இப்ப நான் திருப்பியும் சொல்றேன். 0வ யாரு கண்டுபிடிச்சான்றத யோசிச்சு வச்சுக்கோங்க. சரியா? சோ ஏன்னா அது வந்து அத நம்ம வந்து பெருமைப்படுற ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கேன். ஓகேப்பா. சோ திருப்பி ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி நான் ரீகேப்சுலேட் பண்ணிடுறேன். 0, 1, 2, 3 இட் கோஸ் ஆன். லெஃப்ட் சைட்ல -1, -2, -3 இந்த மாரி போகுமா? ஓகே. சோ இப்ப நம்ம என்ன செய்யணும்? எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்க எனக்கு கேப் கம்மியா இருக்கு. இங்க ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா சொல்லி என்னது நம்பர் லைன மார்க் பண்ணக்கூடாது. சோ ஹவ் வில் யூ ரெப்ரசன்ட் த இன்டிஜர்ஸ் ஆன் த நம்பர் லைன்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. சரியா? பேசிக் ரூல் தான். மொத ஒரு லைன் டிரா பண்ணிறணும். சரியா? அந்த லைன்ல இந்த கேப்ன்னு இருக்குல்ல, இந்த கேப் என்ன சொல்லுவோம்? 0ல இருந்து கம்பேர் பண்ணுங்கப்பா. இங்க நல்ல 0 பெருசா போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. சரி. இங்க 0 போட்டிருக்கேன். இந்த பக்கம் வலது பக்கம்னா தட் இஸ் ரைட் சைடு 1 இருக்கு. இடது பக்கம் என்ன இருக்கு? இது வலது. இது என்னது? இடது. சரி. வலது பக்கம் +1 பா. இடது பக்கம் என்னப்பா இருக்கு? சோ -1 இருக்கா? அப்ப இந்த வலது பக்கமும், இடது பக்கமும் உள்ள இந்த +1, -1 வந்து எப்படி இருக்குன்னா, ஈக்வி டிஸ்டன்ஸ். சரியா? ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த வேல்யூ 0. அப்ப இந்த பக்கமும், இந்த பக்கமும் உள்ள கேப் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 2வது எந்த பக்கம் இருக்கு? எதிரெதிர் பக்கத்துல இருக்கு. புரிஞ்சுச்சா? அலகுகள் எப்படி மார்க் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு. அடுத்து இப்ப இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. இப்ப 0ல இருந்து 1 +1 -1 கம்பேர் பண்ணோம். இப்ப இந்த பக்கம் பாருங்கப்பா. 0ல இருந்து இங்க வந்து 2 இருக்கு. சோ இது எந்த பக்கம் இருக்கு? வலது பக்கம் இருக்கு. இங்க இருந்து இது என்ன பக்கத்துல இருக்கு? இடது பக்கத்துல இருக்கு. 0க்கு இடது பக்கத்துல இருக்கு. சரியா? இங்க எழுதும்போது வலது, இடது. அப்ப இது எப்படிப்பா இருக்கு அப்படின்னா, இதுவும் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0. சரியா? அடுத்து என்ன சொன்னோம்? ஆப்போசிட்லயே எழுதியிருக்கோம். சரியா? சோ ஈக்வி டிஸ்டன்ஸாவும் இருக்கணும். அதே நேரத்துல என்ன இருக்கணும்? ஆப்போசிட் சைட்ஸ்லயும் எழுதியிருக்கோம். புரிஞ்சுச்சா? புரியல? இது மாரிதான் ஒவ்வொரு எண்களையும் பிரிச்சிருக்கோம். எதுக்குன்னா, அந்த அலகுன்னு சொல்லுவோம். அலகுகள் அப்படின்னா, இங்கிலீஷ்ல யூனிட்ஸ் அப்படின்னா, என்ன அர்த்தம்னா, ஈக்குவல் கேப்ல வச்சு தான் போடணும். சோ அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களா நீங்க பேசிக் தெரிஞ்சுக்கிருவீங்க. ஓகேவா? சோ இப்ப நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஹோல் நம்பர் பார்த்தாச்சு. இன்டிஜர்ஸ் பார்த்தாச்சு. இன்டிஜர்ஸ என்னென்ன எழுத்துல குறிப்போம்? ஐன்னு குறிக்கலாம். இல்ல இசட்ன்னு குறிக்கலாம். ஐன்னா இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். இசட்ன்னா என்னன்னு வார்த்தை சொல்லியிருக்கோம்? ஜாலன்னு சொல்லியிருக்கோம். சோ இங்கே எழுதுறேனே. இசட்னா என்னது? ஜாலன். சோ அப்ப இது இசட்டு. சரியா குட்டஸ்? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எ ல இதுல ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் குடுத்துருக்காங்க குட்டஸ். சோ இந்த ஆக்டிவிட்டீஸ்க்குரிய ரீகேப்சுலேஷனா ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் பார்ப்போம். சரியா? இப்ப இந்த இண்டிஜர்ஸ் போடுறோம்ல, இப்ப என்கிட்ட இப்போ குட்டீஸ் உங்ககிட்ட 10 சாக்லேட் இருக்கு குட்டீஸ்.
என்கிட்ட ஒரே ஒரு சாக்லேட் தான்ப்பா இருக்கு. அப்ப 2 பேர்ல யார்கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இப்படி கம்பேர் பண்ணி போடுவீங்களா? டீச்சர்ஸ் எங்க கிட்ட தான் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கு, எங்க கிட்ட தான் நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட கம்பேர் பண்றேன். சோ அப்ப அவங்க அந்த பையன் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, டீச்சர் என்கிட்ட 10 சாக்லேட் இருக்கு, உங்ககிட்ட ஒரு சாக்லேட் தான் இருக்கு சொல்லுவோமா? அடுத்து இப்ப இங்க 2 போடுறேன், இங்க 5 போடுறேன். என்கிட்ட 2 சாக்லேட் இருக்கு. சரியா? இல்லைன்னா இந்த பக்கம் நீங்களே வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸே வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பக்கம் டீச்சர், மேக்ஸ் டீச்சர் என்ன வச்சுக்கோங்க. சரியாம்மா? இப்ப ஒரு ஸ்டூடெண்டோட தான் நான் கம்பேர் பண்றேன். அந்த பர்ட்டிகுலர் ஸ்டூடெண்ட் கிட்ட 2 சாக்லேட் இருக்குப்பா. என்கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கு? 5 சாக்லேட் இருக்கு. நான் யார்கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு? என்கிட்ட தானே இருக்கு. அப்ப இந்த குறி வந்து அம்புக்குறி எப்படி பார்த்து போடணும்? எந்த பக்கம் பெரியனோ அந்த பக்கம். இது வந்து ஃபிஷ்ஷோட மவுத் மாதிரி வச்சுக்கோ. மீனோட வாய் இப்படி ஓப்பன் ஆகும்ல. இப்படி இருக்கு அப்படின்னா இதை எப்படி ஓபன் பண்ணுவோம்? இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி ஓபன் பண்ணுவோமா? இப்படி பண்ணுவோமா? இப்படி இருக்கு. இதை இப்படி ஓபன் பண்ணும்போது இந்த பக்கம் இருக்கும். சரியா? எந்த பக்கம் பெரிய எண் இருக்கோ அந்த பக்கம் இது ஓபன் பண்ற மாதிரி இருக்கணும். சரியா குட்டஸ்? சோ இது நார்மலா இப்ப இந்த நம்பர்ஸ் வச்சு பார்த்தா, நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ் வச்சு பார்த்தா, இப்ப இன்டிஜர்ஸ்ல எப்படிப்பா கம்பேர் பண்ணுவோம்? எது பெருசு எது சிறிய நம்பர் அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு. சரியா? சோ 2, இப்ப இங்க பாத்துக்கோங்க, -2. சரியா? 1. இப்ப இந்த இதுல எதுப்பா பெருசுனா டீச்சர், நம்பரை விட்டுட்டு சைனை மட்டும் பார்க்கணுமா? இல்ல சைனை விட்டுட்டு நம்பர் மட்டும் பார்க்கணும்னா உங்களுக்கு குழப்பம் வரும். சோ இங்க 2 வெறும் எண்ணை மட்டும் பார்க்க கூடாது. அந்த எண்ணுக்குரிய குறி என்ன? இங்க மைனஸ் இருக்கு அப்படின்னா இது என்னன்னு சொன்னோம்? குறை எண்கள்னு சொன்னோமா? அப்ப இருக்க இருக்க மதிப்பு குறையுது. தெரியலையா? இவ்வளவு தூரம் எனக்கு புரியல டீச்சர் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு 2, 3 தடவைக்கு இப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா குட்டஸ்? சோ இந்த பக்கம் நான் என்ன சொன்னேன்? இந்த பக்கம் போறத, இந்த பக்கம் போறத என்னன்னு சொன்னேன்? 0ல இருந்து இடதுபுறம் போக போக இது என்னன்னு சொன்னேன்? குறை எண்கள்னு சொன்னேன்னா, இப்படி போக போக இந்த பக்கம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த பக்கம் வலது பக்கம் போக போக மேல போட்டு காமிக்கிறேன். வலது பக்கம் போக போக கூடிக்கிட்டே போதா? அப்ப மிகை எண்கள்னு சொல்லி சொன்னோமா? இப்ப இந்த இதுல நீங்களே பார்த்து சொல்லுங்க. எதுப்பா பெருசு எதுப்பா சிறுசு அப்படின்னா நல்லா பாருங்க. -2 இங்க இருக்கு, 1 இந்த பக்கம் இருக்கு. சோ 2ல எது பெருசு அப்படின்னா என்னோட வலது கை பக்கம் போக போக தான் மதிப்பு கூடும். இடது கை பக்கம் போக போக என்ன செய்வோம்? மதிப்பு குறையும். அப்ப இதுல எதுப்பா பெருசுன்னா நம்பரை கன்சிடர் பண்ணும்போது அதோட குறியையும், இப்ப 1ன்னா என்ன அர்த்தம்? பிளஸ்ன்னு அர்த்தம். +1 இருக்குன்னு அர்த்தம். 2ல எது பெருசு அப்படின்னா இதுதான் பெருசு. சரியா குட்டஸ்? புரிஞ்சுச்சா? அடுத்து இந்த மைனஸ் சைன் நம்ம லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட வேர்ல்டு மேப் பார்த்திருக்கீங்கல்ல, பார்த்திருப்பீங்கல்ல. இந்த வேர்ல்டு மேப்ல இப்படிதான் இருக்கும். இந்த இதுல துருவ பகுதின்னு சொல்லுவாங்க. துருவ பகுதினா இதுதான் இதோட மேல் நுனி. சரியா? இது இங்க கீழே இருக்கு. சோ இதுதான் இதோட துருவ பகுதி. வட துருவம், தென் துருவம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த துருவ பகுதியில நம்மளோட எப்படி சொல்றது, சூரிய வெளிச்சம் ஃபுல்லா படுமா கம்மியா படுமான்றத எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? சோ அத படிச்ச கான்செப்ட் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கும். பட் படிக்கிற விஷயத்துல ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்றேன். அதோட துருவ பகுதியில நம்மளோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னா கம்மியா இருக்கும். வெப்பநிலை வந்து கம்மியா இருக்கும். எப்படி எதுக்கு கம்மியா இருக்கான்? 0 டிகிரிக்கும் கம்மியா இருக்கும். இந்த வார்த்தை புரியுதா? என்ன போட்டிருக்காங்க? 0 டிகிரிக்கும் கம்மியா இருக்கும். அப்ப அதெல்லாம் எப்படிப்பா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டிஜர்ஸ். இந்த முழுக்கல்ல யூஸ் பண்ணி தான் அந்த சிம்பல் நம்ம போடுறோம், தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி இங்க ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க. சோ கடல் மட்டத்துக்கு மேலே, கடல் மட்டத்துக்கு கீழே அப்படின்லாம் இருக்கா? சோ அந்த இதுதான். சரியா? சோ எதாக எப்படி எப்படி யூஸ் பண்றாங்கன்னா இதுக்குரிய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம செய்யும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். சோ இப்ப நம்ம என்ன படிச்சோன்றத ஃபுல்லா ரீகேப்சுலேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம செய்ய போற விஷயம் என்ன அப்படின்னா ம் இப்பதான்ப்பா நம்ம இந்த 7th ஸ்டாண்டர்ட் டாபிக் குள்ளேயே போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா முழுக்கள், முழுக்களின் கூட்டல் மற்றும் கழித்தல். முழுக்களை எப்படிப்பா கூட்ட போறோம், எப்படிப்பா கழிக்க போறோம்? இத 2 மெத்தட்ல செய்யலாம். ஒண்ணு நம்பர் லைன் யூஸ் பண்ணி செய்யலாம். இல்ல அப்படின்னா நார்மலா ஃபார்முலா படிச்சும் செய்யலாம். சரியா? இப்போ ஒரே ஒரு சம் செஞ்சு உங்களுக்கு நான் 2 மெத்தட்லயும் செஞ்சு காமிக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஈஸியா புரியும். நீங்க எதுக்குமே கஷ்டப்பட தேவையில்ல. சம் செஞ்சிடலாமா? கூட்டு சம் செய்யலாமா? என்ன செய்யலாம்? செஞ்சிருவோமா? ஓகே.
சோ உங்களுக்கு குட்டியா ஈஸியான ஒரு சம்ஸ் மாதிரி புரியுற மாதிரி சொல்றேனே. இப்ப ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கோங்க. 7 7 -5 அப்படின்னா என்னப்பா? 7 சாக்லேட் என்கிட்ட இருக்கு. யாராவது ஒருத்தவங்க 5 சாக்லேட் கேக்குறாங்க அவங்களோட தேவைக்கு. சோ 7 சாக்லேட்ல 5 சாக்லேட் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, மீதி நம்ம கையில எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கும்? 2 சாக்லேட்ஸ் இருக்கும் டீச்சர். ஆன்சர் சொல்லிருவீங்க. யா, கரெக்ட். இதே இது உல்டாவா இப்ப நான் சொல்றேன். 5ல இருந்து 7ஐ கழிக்க முடியுமா? எப்படி செய்வீங்க? அதை எப்படி நம்பர் லைன்ல கழிக்க முடியுமா? முடியாதா? எப்படி செய்யறதுன்றதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ அதையும் மீறி கழிச்சா இதோட குறி எப்படி இருக்கும்? இதுதான் இன்னைக்குரிய நம்ம டாபிக்ல வரப்போற விஷயம். சரியா குட்டீஸ்? புரியுதாடாம்மா? சம் செய்யலாமா? சரி. இத நான் இப்ப எப்படி செய்ய போறேன்னா, இந்த நம்பர் லைன் யூஸ் பண்ணி செய்ய போறேன். ஓகேவா? சம் செய்யலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்? 5 - 7 is equal to what? சரியா? இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்கணும்ப்பா. கொஸ்டின் மார்க் உள்ள இடத்துல. சோ என்ன செஞ்சிடணும்? அழகா ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் லைன் டிரா பண்ணிக்கோங்க. சரியா குட்டீஸ்? சொல்றது புரியும் நினைக்கிறேன். 0 1 2 3 4 5 6 இப்படியே போய்க்கிட்டே இருக்கணுமா டீச்சர் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரை பொறுத்து நீங்க போடணும். முதல் நம்பர் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. -1 -2 -3 தேவைப்பட்டா கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டீச்சர். இதெல்லாமா மனப்பாடம் பண்ணணும்னா தேவையில்லை. சரியா? ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே குட்டீஸ். முதல் நம்பர் என்ன குட்டீஸ் கொடுத்துருக்காங்கம்மா? 5ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த 5ஐ எடுத்தோன்னே டக்குன்னு நான் இங்க மார்க் பண்ணக்கூடாது. சொல்றது புரியுதா? சோ எப்பயுமே ஸ்டார்டிங் என்னது? 0. சொல்றது புரியுதா? சோ எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? 0ல இருந்து தான். சோ இட் மஸ்ட் பிகின்ஸ் வித் 0. இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். சரி. என்ன குறி கொடுத்திருக்காங்க? பிளஸ்ஸா மைனஸா? ஒண்ணுமே கொடுக்கலன்னா பிளஸ் குறி இருக்குன்னு அர்த்தம். அப்ப 0ல இருந்து 5 எங்கப்பா இருக்கு? போட்டுட்டேன். கரெக்டா? இல்ல. 5வது நம்பர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அவசரப்பட்டு போட்டுட்டு அப்புறம் குழப்பக்கூடாது. சோ போடும் போதே நம்பரை கரெக்டா பார்த்து போடணும். சோ 0ல இருந்து 5க்கு வந்துட்டேன்ப்பா. அப்ப வர்றது இது இங்க எங்க இருந்து எங்க வந்திருக்கேன்றதுக்குரிய அம்புக்குறி தான் குட்டஸ் இது. அப்ப என்னது? 5 போட்டேன்னா உங்களுக்கு புரியறதுக்கா இந்த இடத்துல குட்டியா ஒரு நம்பர் 5ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து 5ல இருந்து என்ன கொடுத்திருக்காங்க குட்டஸ்? -7 கொடுத்திருக்காங்களா? இந்த மைனஸ்னா என்னன்னு சொன்னா இப்பதான் குறைக்கணும்னு சொன்னோம். குறைனா எந்த பக்கம்? வலது பக்கம் போகணுமா? இடது பக்கம் போகணுமா? யோசிச்சு சொல்லுங்க. நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. குறைனா இடது பக்கம் போகணும். எப்படி போகணும்? எத்தனை நம்பர் குறைக்க சொல்லியிருக்காங்க? 7 நம்பர் குறைக்கணும். செஞ்சிருமா? செய்யுங்க. 1 2 3 4 5 6 7. இந்த இடத்துல புரியுதா? ஒரு சின்ன புள்ளி வச்சுக்கோங்க. அப்ப 5ல இருந்து ரிவர்ஸ்ல தான் வரணும். ஏன்? நெகட்டிவ் சைன். அப்ப இது -7. புரிஞ்சுச்சா? அப்ப இதோட ஆன்சர் என்னப்பா அப்படின்னா -2. புரிஞ்சுச்சா குட்டர்ஸ்? சோ இது நம்பர் லைன்ல பண்ணியாச்சு. இதே விஷயத்த இப்ப நம்ம ஃபார்முலா மாதிரி புரிஞ்சு வார்த்தையில எப்படி படிக்கணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பக்க எண் பக்க எண் 4ல உங்களுக்கு இங்க ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. குறிப்பு 1 2 3ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்றத நம்ம அடுத்து வர கிளாஸ்ல படிப்போம். சரியா? சோ இன்னைக்கு என்ன படிச்சோம்? 6th ஸ்டாண்டர்ட்ல நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு? நேச்சுரல் நம்பர்னா என்ன? ஹோல் நம்பர்ஸ் என்ன? இது வரைக்கும் நம்ம படிச்ச எல்லா பேசிக்கும் ரீகேப்சுலேட் பண்ணியிருக்கோம். அடுத்து முழுக்களோட கூட்டல் எப்படி இருக்கும்? கழித்தல் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். கூட்டல் கழித்தல் சொல்லிட்டோம். அடுத்து என்ன சொல்லுவோம்? பெருக்கல் சொன்னா அதோட எதிர்ப்பதம் என்ன சொல்லுவோம்? வகுத்தல். அப்ப முழுக்களோட பெருக்கல் வகுத்தல் எப்படி செய்யணும்ன்றதான் இந்த அடுத்து வர கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். சரியா குட்டஸ்? உங்களுக்கு புரியுதா? புரியலையா? எதா இருந்தாலும் தைரியமா நீங்க சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். டீச்சர் எங்களுக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்க. நான் திருப்பி கூட சொல்லிக் கொடுக்குறேன். சரிடா? படிக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன செய்யணும்? இஷ்டப்பட்டு படிக்கணும். கஷ்டப்பட்டு படிக்க கூடாது. சரியா? இஷ்டப்பட்டு படிச்சாதான் படிக்கிற விஷயங்கள் மனசுல எப்பயுமே நிலைச்சிருக்கும். ஓகேவா குட்டஸ்? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேட்கலாம் குட்டஸ். அமைதியா இருக்கீங்க. டவுட்ஸ் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? சரி. நீ அடுத்து வர கிளாஸஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா குட்டஸ்? கிளாஸை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே குட்டஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். ஜெய் ஹிந்த்.